Hello viewers, வணக்கம் and welcome to Students Whistle YouTube channel. நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக கண்டினியூவாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். லைக் பிளேஸ்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹையர் எஜுகேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டை தான் நம்ம அதில் பேசியிருப்போம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு வீடியோவாக தான் அந்த கான்செப்டை தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் இயர்க்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான அந்த சப்போர்ட்டிங் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிடைச்சது அப்படின்னா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பிடிஎஃப் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்குற டிஎன்ஏ 20 புக்லெட்டு, கவுன்சிலிங் ப்ரொசீஜரு, அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ், இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லேயே அவைலபிளாக இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லலாம் அவைலபிளாக இருக்காது, யாருக்குமே கிடைக்காது. மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு மட்டும்தான், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே கிடைக்கும். மெயினாக நான் சொல்கிறது ரவுண்ட் அனாலிசிஸ் ஆல் காலேஜஸ் R4 அப்படின்ற இந்த பிடிஎஃப். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும், எங்கே, எப்படி இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்லெட் பிடிஎஃப், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ், அதுக்கப்புறமா கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இதெல்லாம் காமனாக எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு பிடிஎஃப் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகாடமிக் அலாட்மெண்ட் ரவுண்டு 1, அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ரவுண்டு 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, இந்த பிடிஎஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச வாட்டியும் எந்தெந்த காலேஜில் சீட்டு கிடைச்சது அப்படின்றதுக்கான அந்த ஒரு பிடிஎஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிடிஎஃபை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரவுண்டு 1 ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் இந்த ரேங்க் ஆர்டர் வைஸ் 1 2 3 4 5 அப்படின்ட்டு வரிசையாக எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த காலேஜில் எந்த பிரான்ச்சில் என்ன கேட்டகரியில் சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஓசியாக இருக்கும், ஓப்பன் கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஆக்சுவல் கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், பட் ஆனால் அலாட்டட் கேட்டகரி ஓசியாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். மேக்ஸிமம் ஓப்பன் கேட்டகரியில் தான் எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்தந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அதில் ஓப்பன் கேட்டகரி ஃபில் ஆனால் தான் ரிமைனிங்கில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர். இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைச்சது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயரை இந்த இயரோட கம்பேர் பண்ணி இந்த இயர் எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஒரு வீடியோவும் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, யார்ட்டையும் போயிட்டு கேட்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாக்குமெண்ட் எது அப்படின்னா இந்த ரவுண்ட் அனாலிசிஸ் ஆல் காலேஜ் R4 அப்படின்ற இந்த ஒரு டாக்குமெண்ட்டு தான். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருக்குமே கிடைச்சிருக்காது, நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை அண்ணா யூனிவர்சிட்டி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜோட அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புளுக்கு இல்லை அப்படின்னா பிரின்ஸிபலுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால எனக்கு இந்த பிடிஎஃப் கிடைச்சது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு காலேஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சீட் எவ்வளவு, ஃபஸ்ட் ரவுண்ட் R1ல் எத்தனை சீட் ஃபில் ஆனது, R2ல் எத்தனை சீட் ஃபில் ஆனது, R3ல், R4ல், இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு ரவுண்டுலேயும் எத்தனை சீட்டு ஃபில் ஆனது, டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபில் ஆகிருக்கு, ரவுண்டு 4க்கு அப்புறமா எத்தனை பர்சன்டேஜ் ஃபில் ஆகிருக்கு, ரிமைனிங் வேக்கன்சி எவ்வளவு அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காலேஜ் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு வந்த அந்த மொத்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 461. அதில் டோட்டல் சீட் எவ்வளவு, எத்தனை சீட்டு ஃபில் ஆனது, ரிமைனிங் வேக்கன்சி எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நிறைய காலேஜில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலை அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட நிலமை. சிங்கிள் சீட்டு கூட நிறைய காலேஜில் ஃபில் ஆகலை அப்படின்றது தான் லாஸ்ட் இயரோட நிலமை. பட் இந்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஸோ
நிறைய காலேஜில் சீட்டு ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். வேறு யார்ட்டையுமே இந்த டாக்குமெண்ட் இருக்காது. இதை வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த காலேஜுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காலேஜ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எந்தெந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு மார்க் எடுக்கல அண்ட் ரொம்ப கம்மியான ஒரு மார்க் எடுக்கல, ஒரு ஆவரேஜான ஒரு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றப்ப அந்த மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற அந்த காலேஜ் ஆர்டரை நீங்கள் இப்பயே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 20 காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, எந்த காலேஜை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது, எந்த காலேஜை செகண்டா, எந்த காலேஜை தேர்டா அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை, அந்த ஆர்டரை நீங்கள் இந்த பிடிஎஃபை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜுக்கெல்லாம் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு பிடிஎஃப் தான் இது. இதை நம்ம வீடியோவாகவும் மேக் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் எல்லா காலேஜையும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியல. மேக்ஸிமம் ஒரு 50 காலேஜை மட்டும் அதில் நம்ம மென்ஷன் பண்ணி அதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணியிருந்தோம். அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அண்ட் அப்போ நான் ஷேர் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், இது வேறு யாருக்குமே கிடைக்காது, மேனேஜ்மெண்ட் பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணால் ஏதோ இஷ்யூ ஆகும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணல. பட் இப்போ நான் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும், நிறைய காலேஜை பற்றி, அந்த காலேஜுக்கான அந்த ஆர்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த பிடிஎஃபை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கண்டென்ட்டை ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் கவுன்சிலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. மெயினாக இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் 2 திங் பண்ணலாம். ஒன்று, இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணுறாங்க, ஒவ்வொரு காலேஜையும் லைக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர், எந்த காலேஜுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, கம்பேர் பண்ணிக்கலாம், ஒரு காலேஜை இன்னொரு காலேஜோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு யார்ட்டையுமே போயிட்டு கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த பிடிஎஃப் இருந்தது அப்படின்னா போதும், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த காலேஜ்லேயுமே எது பெஸ்ட்டு, எது அடுத்தடுத்த லெவலில் இருக்குது அப்படின்ற டோட்டல் ஆர்டரை நீங்கள் இந்த பிடிஎஃபை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் எது அப்படின்னா இந்த அகாடமிக் வேக்கன்சி ஆஃப்டர் ரவுண்டு 4 அப்படின்ற இந்த ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ச் வைஸ் எந்தெந்த காலேஜில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக 196 பேஜஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு காலேஜுக்குமே பிரான்ச் வைஸ், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். சப்போஸ் உங்களுக்கு தேவையான ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த காலேஜில் ஐடி பிரான்ச்சில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எந்தெந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் 4க்கு அப்புறமா இருக்கிற வேக்கன்சி. ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பிரான்ச்சில், எந்தெந்த காலேஜில், எந்தெந்த பிரான்ச்சில் சீட்டு வந்து ஃபில் ஆகியிருந்தது, அதுக்கப்புறமா எங்கே வேக்கன்சி இருக்குது, ரவுண்டு 4க்கு அப்புறமா எங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது, அதுவும் வந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருந்தது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒவ்வொரு டேட்டாவும் என்ன, இதனால் நமக்கு என்ன யூஸு, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுமே, ஒவ்வொரு டேட்டாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக இருக்க போகுது உங்களோட இன்ஜினியரிங், இந்த இயருக்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப லோயஸ்ட் மார்க்கு, ஆனால் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எந்தெந்த காலேஜில் என்னென்ன சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் இங்கே இந்த பிடிஎஃபை வச்சு பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளோ மார்க் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிடிஎஃப்
நான் சொல்கிற இந்த 2 பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃபாக இருக்கும். இதை பார்த்து நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ரவுண்ட் அனாலிசிஸ் ஆல் காலேஜ் R4 அப்படின்ற இந்த பிடிஎஃப், அதுக்கப்புறமா அகாடமிக் வேகன்சி ஆஃப்டர் ரவுண்ட் 4 அப்படின்ற இந்த 2 பிடிஎஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃபாக இருக்க போது. சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குற வரைக்குமே இந்த 2 பிடிஎஃபை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ, எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த டேட்டாவை ரெஃபர் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு காலேஜ், கரெக்டான ஒரு பிரான்ச்சாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலேஜில் அந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் நல்ல சீட் கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கேருந்து எப்போ எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம புதுசாக ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பேத்துக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டெலகிராம் நம்ம சேனலுக்காக புதுசாக க்ரியேட் பண்ண ஒரு டெலகிராம் குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்றப்ப அங்கே இந்த பிடிஎஃபுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும், அந்த மெசேஜ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அந்த கட் ஆஃபில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இயர் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அந்த காலேஜில் ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு ஸ்கோப் இருக்கா, நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கேளுங்க. மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள், அதில் தான் இந்த பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றையும் யோசித்து நம்ம அந்த வீடியோஸை மேக் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய பேத்துக்கு போயிட்டு ரீச் ஆக மாட்டேங்குது. நிறைய முக்கியமான விஷயம் நிறைய பேத்துக்கு போயிட்டு ரீச் ஆனால் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேத்துக்கு ஸ்ப்ரெட் ஆனால் தான் அதனால் நிறைய பேர் பலனடைவாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு, கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.